தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா, அதில் வந்து பயங்கரமான ஃபஸ்ட்டு ஜோக் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த ஜோக்கை நீங்கள் பாருங்கள். ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. அதாவது வந்து அவங்க கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாங்க அவங்க பொண்ணு. அவங்க வந்து ஃபோன் பண்ணி அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க, அம்மா என் வீட்டுக்காரர் குழி பணியாரம் கேட்குறாரு, அதுக்கு எவ்வளோ பெரிய குழி தோண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, உன்னை பெற்றதுக்கு எனக்கு தான் குழி தோண்டணும், ஒரு 6 அடிக்கு தோண்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டு குழி பணியாரம் கேட்டுக்கிறாரு. அதுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பயங்கரமான ஜோக்கு. அடுத்த ஜோக்கு, மனைவியை உட்கார வச்சுட்டு ஓட்டிகிட்டு போனால் ஏன் போலீஸ் வண்டி நிறுத்த மாட்டுறாங்கன்னு சொல்லுங்கள். ஏற்கனவே பிரச்சனையை கூட்டிகிட்டு போகிறான், நாம் வேறு எதுக்கு கூடுதலாக பிரச்சனையை கொடுக்கணும்னு தான் விட்டுடுறாங்களாம். கரெக்டு. எப்பா அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். பையனை இட்லி மாதிரி பொத்தி பொத்தி எடுத்தா அது அம்மா, தோசை மாதிரி புரட்டி புரட்டி எடுத்தா அதுதான் பொண்டாட்டியான். கரெக்டு தான், போட்டு புரட்டி புரட்டி எடுக்கிறாங்க. ஆசிரியர், உலகம் ஒரு நாடக மேடை, அதில் நாம் எல்லாம் நடிகர்கள் சார், அப்படின்னா எனக்கு ஜோடியாக தமிழா போடுங்க சார். பையன் சொல்கிறான். பயங்கரமாக இருக்குது இதெல்லாம். குழந்தை, அம்மா ஏன் காந்தி தாத்தாவுக்கு முடியே இல்லை, அம்மா உண்மை பேசுகிறவங்களுக்கு முடியே இருக்காது அப்படின்னு சொல்கிறான். குழந்தை, ஓ அதான் பெண்களுக்கு எல்லாம் நீளமாக முடி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கேட்குறாங்க. அப்புறம் நீங்கள் தான் அதிகமாக போய் சொல்கிறது, உங்களுக்கு தான் நிறைய முடி இருக்குது. அடுத்து ஜோக்கு பார்க்கலாம். மகிழ்ச்சியான மன வாழ்க்கைக்கு தேவையான 3 வழிகள். மகிழ்ச்சியான மன வாழ்க்கைக்கு தேவையான 3 வழிகள். 1, சிரிமா சரிமா சாரிமா ஓகே, சிரிமா சரி சாரிமா ஓகே, சரிமா சாரிமா ஓகே. 3வது, என் தப்பு தாம்மா, ஓ என் தப்பு தாம்மான்னு சொல்லணும். இந்த 3 இருந்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை இருக்குமா. கரெக்டு. அடுத்த ஜோக் பார்க்கலாம். மகன், கணக்கு பாடம் சொல்லித்தாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட கேட்குறாரு. எனக்கு கணக்கு தெரியாதுப்பா, எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. மகன், உனக்கு மட்டும் எவ்வளோ நல்ல அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்க, எனக்கு மட்டும் படின்னு சொல்லி தொல்லை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் மூஞ்ச வச்சுன்னு பார்க்குறேன். அடுத்து ஜோக்கு போயிடலாம் நம்ம தொடர்ந்து. 100 திருமணமான ஆண்கள் கூட்டத்தில் பொண்டாட்டியிடம் அடி வாங்கியவர்கள் கை தூக்குங்க என்று கேட்கப்பட்டது. 100 திருமணமான ஆண்களிடம் பொண்டாட்டியிடம் அடி வாங்கியவங்க எத்தனை பேருன்னு சொல்லிட்டு கை தூக்குங்கன்னு கேட்கப்படுறாங்க கேள்வி. ஒருவர் தவிர எல்லாரும் கைகளை உயர்த்தினர். கண்டிப்பாக அது எப்படி சாத்தியம் இல்லாத இருக்குமா. கை தூக்காத அந்த நபரை அழைத்து, ஒருத்தர் மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாரும் கை தூக்கிட்டாங்க. கை தூக்காத அந்த நபரை அழைத்து, பரவாயில்லையே உங்கள் மனைவி அனுசரணையானவங்க போல, நீங்கள் அதிர்ஷ்டசாலி என புகழ்ந்தனர். அதற்கு அவர் சொன்னார், அட போங்கப்பா, நீங்கள் வேறு வயிற்றுச்சலில் கிளப்பாதீங்க, நேற்று வாங்கின அடியில் கையவே தூக்க முடியல, அவரால் கையவே தூக்க முடியலையா. அது போட்டு வச்சு குரூப்பில் கேட்டு அவர் ஒரு ஆள் மட்டும் கையை தூக்கணும்னு சொல்லிட்டு அவரை வச்சு பெருமைப்படுத்திக்கிறாங்க. பயங்கரமான பெருமை இல்லை, சரியான ஜோக்கு. இது லாஸ்ட்டாக முடியும் போது பக்காவான ஜோக்கு. அட போங்கப்பா, நீங்கள் வேறு வயிற்றுச்சலில் கிளப்பாதீங்க அப்படின்ட்டு. இதோட இந்த வீடியோ முடிக்கிறோம். தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய்.